சப்பாத்தி களி பழம் உங்களுக்கு தெரியுமா? யார் யாரெல்லாம் சப்பாத்தி களி பழம் சாப்பிட்டுருக்கீங்க? இதுதான் எங்களோட வில்லேஜ் டிராகன் ஃப்ரூட். ஒரே செடியில இவ்வளவு பழத்தை நான் பார்த்ததே இல்லை. எக்கச்சக்கமான பழம் அப்படியே சிவப்பு கலர்ல கொத்து கொத்தா கிடந்துச்சு. இந்த சின்ன பசங்க எல்லாத்துக்குமே நொங்கு வெட்டி கொடுக்கறதுக்கு கூட்டு வந்திருந்தோம். நொங்குலாம் வெட்டி குடிச்சு முடிச்சோடனே இந்த சின்ன பசங்க அங்க ஒரு இடத்துல சப்பாத்தி களி பழம் நிறைய கிடக்கு, சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க நம்மளும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த செடிக்கு வந்து அந்த செடியில இவ்வளவு பழம் கிடக்கு நாங்க நினைச்சே பார்க்கல. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம். இப்போ எக்கச்சக்கமான பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டோம். நாங்க எல்லாருமே சப்பாத்தி களி பழம் பறிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு அண்ணன் வந்தாங்க. அப்படியே நாங்களாம் பறிச்சு சாப்பிட்டு பார்த்துக்க பார்த்து சாப்பிடுங்கப்பா, இல்ல முள்ளுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த அண்ணனும் சின்ன வயசுல சாப்பிட்டு நாங்களாம் பறிச்சு சாப்பிட்டோன்னா அவங்களுக்கும் ஆசை வந்துட்டு அப்படியே அவங்களும் பறிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது இந்த சப்பாத்தி களி பழத்தை வந்து பறிச்சு சாப்பிட்டு கை சட்டை வாயிலாம் நல்லா சிவப்பு கலர்ல ஆக்கிடுவேன், கரை மாதிரி ஆக்கிடுவேன். வீட்டுக்கு போனோன்னே அம்மா அடியில வெளுத்துரும். அதெல்லாம் இப்பதான் ஞாபகம் வருது இதை பறிச்சு சாப்பிட்ட உடனே. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுலாம் அந்த சப்பாத்தி களி பழம் செடியெல்லாம் பார்க்க முடியுமானே தெரியல. இருக்கும்போதே அனுபவிச்சுக்கிட வேண்டியதான். இருக்கிற பழத்தெல்லாம் நல்லா பறிச்சு சாப்பிட்டுட்டு உதட்டில் நல்லா லிப்டிக் மாதிரி போட்டுக்கிட்டோம்.